ಸೀರಿಯಲ್ ಶೂಟಿಂಗ್ ಅನ್ಕೋಪೆ கார்டன். இதுதான் கேஆர்எஸ் டேமுன்னு ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க. இப்போ இங்கேருந்து வந்து கேஆர்எஸ் டேமுக்கு நம்ம போகிறோம். கேஆர்எஸ்னால் கிருஷ்ணராஜசாகர டூரிஸ்ட் வண்டியும் போகுது போல். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது தான். பிரிட்ஜு தெரிஞ்சு பார்த்தீங்களா? இந்த பிரிட்ஜு தான் வந்து கனெக்ட் பண்ணுற இடம். ரூம்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். இதான் கேஆர்எஸ் டேமோட என்ட்ரி. பெரிய கேட்டு. இதை தாண்டி தான் இப்படி வரும். தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஐயப்ப பக்தர்கள்லாம் வந்து குளிச்சு நீராடிட்டு மெயின் ரோட்லேருந்து அப்படியே வந்திருக்கோம். டேமோட பேக் வியூ இது. எல்லோரும் நடந்து போய் குளிக்கிறாங்க. எல்லாம் சபரிமலைக்கு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியான்னு நினைக்கிறேன். கார் பார்க்கிங்களா அப்படிங்களா? இது வந்து பக்கத்துலேயே டேமை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பார்க்கில் அப்படியே வருது. அது பார்த்தீங்களா? Yeah, 303.
இன்றைக்கி வந்திருக்க வந்து டுடே வி கேம் டு தி டேம், KRS டேம். ஸோ திஸ் இஸ் த என்ட்ரி பாயிண்ட். லெட்ஸ் கெட் இன் டு த டேம் inside. இது நல்ல சீட்டிங்கான இடமா இருக்குது. டேம் பார்க்குறதுக்கு தான் வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ டேம் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. டேம் பார்க்க முடியாதுன்னா எதுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே இருக்கிற கார்டனை பார்க்கணுமா? இந்த கார்டன் பார்க்குறதுன்னு நம்ம எங்கே வேணாலும் பார்த்துருக்கலாம். எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க. ஒன்றும் என்ட்ரன்ஸில் சொல்லியிருக்கணும், இல்லை டேம் பார்க்க இது பண்ண மாட்டாங்க, ஒன்லி கார்டன் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணணும். இந்த ஃபவுண்டைன் பார்க்குறதுக்கு தான் 100 ருபீஸ் தான். சிம்பிளாக சொல்லலாம், இந்த டேமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கார்டனை சும்மா அப்படியே மெயின்டைன் பண்ணி இதில் அமௌண்ட்டை வசூல் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ்னால் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி எத்தனை பேர் எத்தனை விஷயம் தெரியாமல், இது இவங்களாம் வந்தவங்களாம் தெரியாமல் தான் வந்திருக்கிறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், டேமை பார்க்க அங்கேயும் சொல்லியிருக்கலாம் அவங்க, டேம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்ல மாட்டானுங்க, இதெல்லாம் காசு வாங்கிருக்கணும். டெக்னிக்கல் பாயிண்ட் இதெல்லாம் இல்லை, நம்ம இப்போ பதிவு பண்ணிடுவோம் இல்லைங்களா, தயவு செய்து போயிடாதீங்கன்ட்டு போட்டு விடுவோம். இதை நம்ம யூடியூப்லேயே பார்த்துக்கலாமே. இதை பார்க்குறதுக்கு நம்ம யூடியூப்லேயே பார்த்துருக்கலாம். எனக்கு சென்னை நான் இந்த டேம் பார்க்குறதுக்கு தான் வந்தேன் ஆக்சுவலாக. நீங்கள் இப்படி ஏமாத்துறானுங்க. இது வேஸ்ட்டு தான். ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் வாங்கியிருக்காங்க பாருங்க பிக்காரி பசங்க. சரி, வந்ததுக்கு இதாச்சும் எடுத்துகிட்டு போய்ட்டோம்னு வாங்கிட்டானுங்க. இன்னைக்கு கொடுக்க போகிறதில்ல. நம்ம ஒன்றுமே பைத்தியக்காரன் நினச்சி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த வாட்டர் ஃபவுண்டைன்ஸ் ஆயிடுச்சு பார்த்துருப்போம். ஆக்சுவலாக அது மேலே இருக்க பார்த்தீங்களா, அதுக்கு என்ட்ரி வந்து அந்த இடத்துல தான் என்ட்ரி. அந்த இடத்துலேருந்து இன்னும் மேலே போகலாம். பார்த்தீங்களா, யாரையுமே அலோவ் பண்ணல, யாருமே ஸ்டேர் கேஸ் போடல. இங்கே எல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற பார்க்கை பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட வேண்டியதான். இப்போ இது ஓடிட்டு இருந்து இதையும் ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. கிட்ட ஒரு 4 மணி நேரம் ஓசூர்லேருந்து மைசூர் வந்து பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து மைசூர் வந்து இப்படி ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் இந்த கேஎஸ்ஆர் டேமை பார்க்குறதுக்காக. கடைசியில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் விஐபிசி இவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் அலோவ்டான் மேலே ஏறி போகிறேன்ட்டு.
நார்மல் பப்ளிக் வந்து அலோடு இல்லையா? என்னடா டேய், இந்த மாதிரி பார்க்கு ஏகப்பட்டது சிம்ஸ்வாக இருக்குது, இது எல்லாம் இருக்குது நம்ம இதில் ஊட்டியில். இதை பார்க்குறதுக்கு நம்ம வந்து நூறுரூவா கொடுக்குறது இல்லை. கிட்டத்தட்ட அங்கேருந்து வந்து ட்ராவலில் ஒரு 300 அப் அண்ட் டவுனு 600. ஒரு டூரிஸ்ட்கான பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க கூட இந்த இடம். இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கவர்மெண்ட் டெசிஷனு, எங்கள் அத்தாரிட்டிஸ் டெசிஷனு அப்படின்ற மாதிரி தான். அது எப்படி விஐபிஸ் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க? விஐபிஸும் போய் இது பண்ண மாட்டாங்களா? அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட இது வச்சு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கூட போட்டு இது பண்ணியிருக்கலாம். 100 ரூபா வாங்கிட்டு 100 ரூபான்றது உள்ள அங்கேருந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க இந்த டேமை பார்க்குறதுக்குன்ட்டு. இது போக வேணுகோபால சுவாமி டெம்பிள்னு ஒன்று இருக்குது போல். அது கிட்டத்தட்ட இங்கேருந்து வந்து கேஆர்எஸ்லேருந்து வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸு. எதுவும் பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே இருக்காது. ஓன் வெஹிக்கிளில் போகலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இதில் போகலாம், ஆட்டோவில் போகலாம். ஆட்டோவில் போனால் 600 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்களாம். அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 100 ரூபா கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாதிரி இது பண்ணுறாங்க பாருப்பா. எதுக்கு என்ன சரி, இனிமேட்டு யாராச்சும் ஃப்யூச்சரில் வர்றதுன்னு இந்த இது அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்தளவுக்கு பார்க்கக்கூடிய ஒர்த் பிளேஸாக இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஏன்னா இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் வேணாலும் வந்து பார்த்துக்கலாம். அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வந்து டூ மச் தான். யார் வந்தாலும் 100 ருபீஸ் தான் அடல்ட்டு. சரி, ஒரு வந்துட்டோம், ஒரு பதிவு போட்டுருவோம் அப்படின்றதுக்காக. நன்றி நண்பர்களே. இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டேவா, அதனால் வந்து இவ்வளோ பேர் யூஸ்வலாக இங்கே இவ்வளோலாம் கூட்டம் இருக்காது. இந்த விஷயம் தெரியாமல் போகிறாங்க. டிராஃபிக் ஆகிற அளவுக்கு போகிறாங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாம் இந்த டேம் பார்க்குறதுக்கு தான். ஆனால் டேம் கிடையாது, டேம் ஓப்பனில் இல்லை. இவ்வளோ குப்பை, இது கிட்டத்தட்ட வந்து இந்த குப்பைக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு அழகான ஆறு போயிட்டுருக்கு. இந்த ஆப்போசிட்டில் வந்து கார்டன். அழகாக இயற்கை நமக்கு அழகான இடத்த கொடுத்துருக்கு. அதை எப்படி பாதுகாக்கணும், தண்ணீரை எவ்வளோ தெளிவாக இருக்கணும். கரெக்டாக ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க் ஏடிஎம்க்கு பேக் சைட்லேயே இருக்குது. ஓகே, சேஃப் தான். செல்லூர் நாராயணா டெம்பிள் எங்கே இருக்குன்னா, மேல்கோட்டுன்னு ஒரு இடம், மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் மேல்கோட்டில் கர்நாடகா ஸ்டேட். ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். செல்லூர் நாராயண சுவாமி டெம்பிள் கரெக்டாக பார்த்தீங்களா?
நாராயண சுவாமி. வந்து